சென்னையில் இருக்கிற பிக்கெஸ்ட் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு விஷுவலி ஸ்பெக்டாகுலராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிள். அதாவது சூரியன்லேருந்து வர்ற எனர்ஜி, லைட் இதையெல்லாம் ஆஸ்ட்ரோஃபேஜ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் கன்சியூம் பண்ணி சூரியனை கொஞ்சம் கொஞ்சமாக செயலெடுக்க செய்யுது. இதனால நம்மளுடைய ஏர்த்தை இது இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஸ்கூலில் இருக்கிற ஒரு சயின்ஸ் டீச்சராக இருக்கிற நம்ம ஹீரோவை பிடிச்சி கொண்டாந்து இந்த மிஷனில் போட்டு ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சு எப்படியாவது இந்த ஆஸ்ட்ரோஃபேஜை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. I understand you think I'm the right person for this mission. Everything on this planet will go extinct, including us. ஸோ அவரை ஏன் இவங்க செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த ஸ்பேஸில் இவங்களுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் ஃபியூவல் இருக்குது, திருப்பி வர்றதுக்கு ஃபியூவல் கிடையாது. ஸோ இட் இஸ் பேசிக்லி அ சூசைட் ஸ்குவாட். இது வந்து ஒரு சூசைட் மிஷன். இட்ஸ் அ bloody one-way ticket to the holy hell in space. போனால் திருப்பி வர முடியாது. I think this is a one-way trip for me. இது போனதுக்கப்புறம் அங்கே ராக்கி அப்படிங்கிற இன்னொரு ஏலியனை நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாரு. இப்போது நமக்கு தான் அது ஒரு ஏலியன், அவங்களுக்கு அது ஒரு சயின்டிஸ்ட். பேசிக்லி அது ஒரு கல் மாதிரி இருக்கிற ஒரு ஏலியன். ஸோ அந்த ஏலியனும் நம்ம ஹீரோவும் ஒன்றா சேர்ந்து இந்த ஆஸ்ட்ரோஃபேஜை எப்படி அழிக்கிறாங்க, இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. I'm Grace. I'm going to call you Rocky. We're here for the same reason. His son is dying too. இந்த படத்தை நீங்கள் ஏன் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு புரிகிற மாதிரி ஒரு கதை இருக்குது. ரெண்டாவது, இந்த படத்தில் இருக்கிற ஸ்டன்னிங் விஷுவல்ஸ். அதாவது இந்த படத்தில் நிறைய சீன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோவா லேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ராரெட் பாத் இருக்குது. அந்த பாத்தில் தான் இந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் ஆர்கானிசத்தை பார்க்குறதுக்கு இந்த பெட்ரோவா லைனில் போகிற அந்த சீன், இட் வாஸ் அன் அப்சல்யூட் பியூர் பிளிஸ் வாட்சிங் தட் சீன் இன் ஐமேக்ஸ். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கல்லுக்கிட்ட, அதாவது அந்த ஏலியன் கிட்ட, எனக்கு உன்னுடைய ஸ்பேஸ் ஷிப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ராக்கி வந்துட்டு அந்த நம்ம ஹீரோவை அந்த அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்புக்கே கூப்பிட்டு போகிறான். நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய மேன்மேட் ஸ்பேஸ் ஷிப்ஸை தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்பை காட்டுவாங்க, which is amazing. கடைசியில் நம்ம ஹீரோ இந்த உலகத்துக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அந்த ராக்கி கூட அவங்க கூடயே போயிடும். Grace, Rocky, save stars. We can go home. மறுபடியும் நான் ஏன் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஐமேக்ஸில் கொடுக்குற இந்த 500 rupees அடுத்த 10 வருஷத்துக்கு நின்று பேசும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, டக்குனு டிக்கெட்டை புக் பண்ணுங்கள், கிளம்புங்க.